சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம், நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம். ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல நேற்று நாம நம் உடல் ஆரோக்கியத்தை முழுமையாக பாதுகாப்பதற்காக நம் உடலில் உள்ள 7 ஆதாரங்கள் எனப்படும் நாளமிலா சுரப்பிகளை சீராக நாள் முழுவதும் இயங்க வைப்பதற்காக வஜ்ராசனம் செய்முறைய பார்த்தோம். இந்த வஜ்ராசனத்தை முழங்கால் வலி இருக்கிறவங்க தகுந்த ஆலோசனைக்கு அப்புறம் முயற்சி செய்யலாம்னு பார்த்தோம். இன்னைக்கு நாம அந்த முழங்கால் வலி இருக்கிறவங்க 7 ஆதாரங்களையும் நாள் முழுவதும் சீராக இயங்க வைப்பதற்கான எளிய முறை கோமுக ஆசனம் முதல் நிலை பயிற்சிய செய்முறையா பார்ப்போம். அதாவது இயற்கையில ஒரு விதிமுறை உண்டு. நம்ம உடம்புல, நம்ம மனசுல, நம்மளுடைய மூளையின் செயல்பாட்டுல ஏதாவது இடையூறு வந்தா நாமளே சில விஷயங்களை மேற்கொள்வோம். இந்த விஷயங்கள் சொல்றத கூட ஒரு செயல்பாடு அப்படின்னு சொல்லலாம். சில பழக்கங்களை தொடர்ந்து செய்வோம். இந்த பழக்கங்கள் எல்லாமே நாகரீகம் அப்படிங்கிற பேர்ல ஒவ்வொரு படையெடுப்பின் போதும் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியில போயிடுது. அந்த பழக்கங்களை தான் உடலின் மொழி அப்படின்னு. அதாவது அரிச்சா எப்படி உடனே இப்படி சொறிகிறோமோ, இந்த இடம் வலிக்குதுன்னா உடனே எப்படி இப்படி செய்யறோமோ, அதே மாதிரி ரொம்ப சோர்வா இருந்தா உடனே இப்படி செய்கிறோமோ, இது எல்லாமே உடலின் மொழி. இப்ப இந்த உதாரணத்தை எதுக்காக சொல்றேன்னா, இந்த கோமுக ஆசனத்தின் முதல் நிலையுமே நம்ம வாழ்க்கையில சாதாரணமா செஞ்சிருக்கோம். அதையெல்லாம் மரியாதை நிமித்தம்ங்கிற பேர்ல நம்மளை விட்டு போயிடுச்சு. அது என்ன பயிற்சி அப்படிங்கிறத இப்ப செயல்முறை விளக்கத்தோட பார்ப்போம். நம்ம உடம்புல காலையோ கையையோ கிராஸ் பண்ணா மூளை சீராக இயங்கும். ஒரு மனிதனுடைய மூளை சீராக இயங்கினாலே அவனுடைய நாளமிலா சுரப்பிகளும் சீராக இயங்கும். ஏன்னா முதல்ல இருந்தது வஜ்ராசனம் இல்ல, கோமுகாசனம் தான் இருந்தது. அது மரியாதை நிமித்தம்னு நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் அந்த நாளமிலா சுரப்பிகளை சீராக இயங்க வைக்கிறதுக்காக வஜ்ராசனம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. அப்ப அந்த முதல்ல இருந்த கோமுக ஆசனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கால் மேல காலை போட்டு உட்கார்றவங்க, வேற ஒண்ணும் கிடையாது. இங்க பாருங்க, நல்லா இப்படி காலை தொங்க போட்டுக்கிறோம், இப்படி உட்கார்ந்துக்கிறோம். இது இயல்பா எல்லாரும் செய்வோமா, செய்ய மாட்டோமா? இது எப்படி செஞ்சீங்க? யாராவது சொல்லி கொடுத்தா செஞ்சீங்க? இல்ல. உங்களுக்கு ஏதாவது மன சஞ்சலம் ஏற்படும் போது உங்களை அறியாம இப்படி உட்காருவீங்க, கண்ணை மூடி இப்படி உட்கார்ந்து இருப்பீங்க. உடனே வலது கால் மேல போடணுமா, இடது கால் மேல போடணுமான்னு அர்த்தமில்லாத கேள்வி கேட்க கூடாது. எந்த கால் வேணாலும் போடலாம், நல்லா அப்படி மேல போட்டு உட்காரலாம். சேஷாத்ரி சுவாமிகள் இப்படித்தானே உட்கார்ந்து இருந்தார். சீரடி சாய்பாபா சிலை இப்படித்தானே இருக்கும். சேஷாத்ரி சுவாமிகள் சிலை இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். நீங்களுமே எதையாவது ஊன்றி கவனிக்கணும்னா இப்படிதான் உட்கார்ந்து இருப்பீங்க. இதை இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கால் மேல கால் போடாத, கர்ப்பப்பை பாதிக்கும், என்னத்தையாவது புரளிய கிளப்பி விட்டாங்க. ஒன்னும் பாதிக்காது. நீங்க கால் மேல கால் போட்டா உங்க மூளை சீராக இயங்கும். அப்ப நீங்க உண்மையான மனிதரா இருப்பீங்க. ஒரு மனுஷன் உண்மையா இருந்தாலே சமுதாயத்துக்கு பிடிக்காது. அப்ப சமுதாயத்தோடையும் ஒன்றி வாழ முடியாது. அதனால என்ன பண்ணிட்டாங்க, கால் மேல கால் போடாதன்ட்டாங்க. அடுத்து என்ன, ட்ரெஸ் கோடு. ட்ரெஸ் கோடு நல்லா இல்ல அப்படின்னா இப்படி கால் மேல கால் போட்டு உட்கார முடியாது. அதனால இன்னைக்கு எல்லாராலையும் ட்ரெஸ் கோட மாத்தின்னு இருக்கேன். நல்ல ட்ரெஸ்ஸா போட்டுட்டு இது மாதிரி கால் மேல கால் போட்டு தாராளமா உட்காரலாம். இப்படி கால் மேல கால் போடும் போது மூளையின் 3 பகுதிகள், அதாவது பிரதானமான 3 பகுதி, மூளையில மொத்தம் 9 பகுதி இருக்கு. அத சரயோக விளக்கத்துல நாளையில இருந்து அதிகாலை 4 to 5 மணி வரைக்கும் உங்களுக்கு இலவசமா கூகுள் மீட் ஆப் மூலமா மீண்டும் ஒரு 70 நாள் பயிற்சியை நான் உங்களுக்கு கற்றுத்தர போறேன். அந்த லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், அதுல ஜாயின் பண்ணலாம்.
வீடியோ ஆன் பண்ணுங்கன்னு சொன்னேன்னா கண்டிப்பா வீடியோ ஆன் பண்ணணும். நீங்க வீடியோ ஆன் பண்ணலன்னா உங்களை உடனே நான் மீட்டிங்ல இருந்து வெளியில அனுப்பிடுவேன். அதனால நான் வீடியோ ஆன் பண்ணுங்கன்னு எப்ப சொல்றேனோ அப்ப வீடியோ ஆன் பண்ணணும். பக்தி சிரத்தையோட உட்காரணும். பயிற்சி படிக்கும் போது தேவையில்லாம படுக்கையில படுத்துண்டு கொட்டாவி விட்டுலாம் உட்காரக்கூடாது. நல்லா மூஞ்சி கை கால்லாம் அலம்பிட்டு நெத்திக்கு இட்டுக்கணும். நான் வேற மதத்துக்காரன், என்னால நெத்திக்கு இட்டுக்க முடியாதுன்னா நீங்க இந்த பயிற்சியில கலந்துக்க வேண்டாம். அன்பான வேண்டுகோள். நீதி இல்லா நெற்றிப்பால் அப்படிங்கிறார் ஔவையார். அந்த நெத்திக்கு இட்டுக்கிறது என்னங்கிறதையும் நான் அந்த சரயோக விளக்கத்துல பயிற்சி முறையோட செய்வேன். அப்ப நீங்க கண்டிப்பா நல்லா பல் துளக்கிட்டு மோஷன் கழிச்சிட்டு மூஞ்சி கை கால்லாம் அலம்பிட்டு நெத்திக்கு இட்டுண்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு குடிக்கிறதுக்கும் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுட்டு பயிற்சி முறையில உட்காரணும். தொடர்ந்து 70 நாள் காலையில 4 to 5 வரைக்கும் பயிற்சி நடக்கும். இது முற்றிலும் இலவசம்தான். சரயோகம் அதனுடைய விளக்கம், அதனுடைய பயிற்சி முறை. அதுல சில விஷயங்களை நான் கத்துத்தரேன். இந்த மூளையோட 9 பகுதிகள், அதாவது மூளையோட 3 பிரதான பகுதிகள்: கிரகிக்கும் பகுதி, கட்டளையிடும் பகுதி, தவறுகளை திருத்தும் பகுதி. இது 3மே சீராக இயங்கும். ஒரு மனிதனுக்கு மூளை சீராக இயங்கினாலே உடலின் எல்லா அவயங்களும் சீராக இயங்கும். அத கூட இன்னைக்கு சொல்லுவாங்க, கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான், இனிமே அவனை காப்பாற்ற முடியாது, அவன் மூளை செயலிழந்து விட்டது, உயிர் மாத்திரம் தான் இருக்கு, அதனால நீங்க உறுப்புகளை தானம் பண்ணிடலாம், கருணை கொலை செஞ்சிடலாங்கிற அளவுக்கு கூட இன்னைக்கு சிலர் சொல்றாங்க இல்லையா? அப்ப அந்த மூளையை சீராக இயங்க வைக்கணும்னா நீங்க இந்த மாதிரி அவங்களை கால் மேல கால் போட வச்சாலே மூளை சீராக இயங்கிரும். சொல்றாங்க இல்லையா, மூளை சாவு அப்படின்னு. அந்த மூளை சாவு நடக்காம இருக்கணும்னா இப்படி கால் மேல கால் போட்டு உட்காரணும். இதுக்கு பேரு கோமுகாசனம் முதல் நிலை. இதை இன்னும் முறையா எப்படி பயிற்சி பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு எந்த கால் வசதியா இருக்கோ அந்த கால் இப்படி மேல போட்டுட்டு மேரு தண்ட முத்ரால இப்படி உட்கார்ந்துட்டு வஜ்ராசனத்துல எப்படி 7 முறை மூச்சு இழுத்து விட்டோமோ அதே மாதிரி 7 முறை மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகஸ்ராரம், அப்படி 7 முறை மூச்சு இழுத்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் தளர்த்திக்கலாம். இப்ப அடுத்து இன்னொரு கால முயற்சி பண்ணி மீண்டும் மேரு தண்ட முத்ரால உட்கார்ந்து மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகஸ்ராரம், இப்படி நீங்க 8 முறை பயிற்சி செய்யலாம். இந்த காலை தூக்கி போட்டு 4 முறை, இந்த காலை தூக்கி போட்டு 4 முறை, இப்படி செஞ்சீங்கன்னா உங்க மூளை சீராக இயங்கும். இதுக்கு நடைமுறை உதாரணத்தையும் பார்ப்போம். அதாவது பஞ்சாயத்துல, அதே மாதிரி காவல் நிலையங்கள்ல யாராவது பதில் சொல்லணும்னா இப்படி கைய கட்டி பதில் சொல்லுவாங்க. கல்வி கூடங்கள்ல பாடத்தை ஒப்பிக்கும் போது ஆசிரியர் இப்படி கைய கட்டி பதில் சொல்லுவார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூளை சீராக இயங்கணும் அப்படின்னா உடம்புல கையையோ காலையோ கிராஸ் பண்ணா சீராக இயங்கும். அப்ப இப்படி கைய கட்டும் போது மூளை சீராக இயங்கி நாம பாடத்தை முழுமையா ஒப்பிப்போம். இதேதான் பத்மாசனம் பண்ணாலும். ஆனா பத்மாசனம் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க, செய்ய முடியாது. அப்ப ஈஸியான வழி என்ன? கால் மேல கால் போட்டு உட்கார்றது. இப்ப நம்ம அலுவலகத்துல நமக்கு திடீர்னு மனச்சோர்வடையுது, நம்ம வேலையில தடை ஏற்படுறதுனால. அப்ப உடனே என்ன செய்வோம்னா, நம்மள அறியாமையே இப்படி கால் மேல காலை போட்டு இப்படி ஆட்டுவோம். இந்த ஆட்டுறது என்ன பண்ணுவோம்னா, நமக்கு முன்னால ஒரு டேபிள் இருக்கும்,
அந்த டேபிள் கடியில காலை கொடுத்து இப்படியே ஆட்டிகிட்டே இருப்போம். இப்படியே ஆட்டினா அந்த மனசோர்வு கொஞ்ச நேரத்துல நின்றோம். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, காலை ஆட்டாத தரித்திரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப காலை ஆட்டலாம், ஆனா அதை எப்படி ஆட்டணும், இப்படி நல்லா உட்காந்து கால் மேல கால் போட்டு இப்படி ஜாலியா ஆட்டணும். இதுதான் கோமுகாசனத்தின் முதல் நிலை. இதெல்லாமே உடலின் மொழி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப முழங்கால் வலி இருக்கிறவங்க நாளமிலா சுரப்பிகளை நாள் முழுவதும் சீராக இயங்க வைக்கணும்னா நான் சொன்ன மாதிரி இப்படி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து மேருதண்ட முத்ரால உட்கார்ந்து 7 முறை 7 ஆதாரத்தையும் மனசுல நினைச்சு அந்த மூச்சை உள்ள இழுக்கும் போது ஹம்முன்னு நினைச்சுட்டே உள்ள இழுக்கணும். மூச்சை வெளியில விடும் போது சோன்னு நினைச்சுட்டே வெளியில விடணும். இதற்கான விளக்கம் எல்லாம் நாளைய இலவச பயிற்சி, அதாவது நாளையில இருந்து 70 நாள் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த சரயோக பயிற்சியில உங்களுக்கு முழுமையா விளக்கமா சொல்லித்தரேன். அப்ப நீங்க இனிமே உங்களுடைய நாளமிலா சுரப்பிகளை சீராக இயங்க வைக்கணும்னா, எந்த சந்தர்ப்பத்திலையும் உங்க வாழ்க்கையில மூளைச்சாவு ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கோமுக ஆசனத்தை பயிற்சி முறையா செய்யுங்க. முடியறப்பெல்லாம் அப்படி கால் மேல கால் போட்டு உட்காருங்க. மரியாதைங்கிறது மனசுல இருந்தா போதும், நிச்சயம் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைய காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன். நமது பயிற்சி மையத்தின் சார்பாக ஆண் பெண் இரு பாலருக்கும் தனித்தனியாக நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஆன்லைனில் யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும். இந்த பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான 9788898680 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு மீண்டும் அன்புடன் அழைக்கின்றேன். நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும். மேலும் அங்கத்தினராக இணைந்து கொள்ள விரும்பினால் ஜாயின் பட்டனையும் பிரஸ் செய்து அங்கத்தினராக இணைந்து கொள்ளலாம். அங்கத்தினராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை 4வது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 2 தினங்கள் உங்களுக்கு தேவையான யோக பயிற்சிகள் ஆன்லைன் மூலமாக கட்டணம் இல்லாமல் கற்றுத்தரப்படும். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அதிகப்படியான உறுப்பினர்கள் நமது பயிற்சி மையத்தில் அங்கத்தினராகவும் இடம்பெற்று நமது பயிற்சி மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு மீண்டும் அன்புடன் அழைக்கின்றேன். சந்தோஷம்.